இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என் கலை குடும்பமே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விழான்னு சொல்ல முடியாது, ஒரு சந்திப்பு. இதுல எப்பவுமே ஜனங்க மத்தியில அதிகமா பேசி ஜனங்க மத்தியில மதிப்பு மரியாதையும் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கம்மியா பேசி மதிப்பு மரியாதை வாங்குறது இன்னும் கஷ்டம். இப்ப இங்க நடந்திருக்கிற சம்பவம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இப்ப கர்நாடகத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் கடுமையா கண்டிக்கிறேன். மனசு ரொம்ப வேதனைப்படுறேன். நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் இருக்கா, என்ன எது சொன்னா ஜனங்க கேட்கிறாங்க, யார் சொன்னா கேட்கிறாங்க, அப்படி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிலம், ஒரு கிரவுண்ட், ஒரு நிலம் சொன்னா கூட அது நம்ம சொந்தம் சொன்னா ஒருத்தர் உக்காந்தாங்கன்னா, பட்டா ஐடியா அப்படி பட்டா எடுத்து ரிஜிஸ்டர் ஆபீஸர் போனா அது கரெக்டா இருந்தா அங்க இருக்கிற போலீஸே ரிஜிஸ்டாரே உதச்சிடுமா, போடா அவங்க இடம் அப்படின்னு. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஒகேனக்கல் தண்ணியை பாதி பாதி இது கர்நாடகா, இது தமிழ்நாடுன்னு சொல்லி பிரிச்சு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தண்ணி பகுதியில நாம எடுத்துக்கிறோம் சொல்லி ஒரு திட்டம் போட்டா அது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா உதைக்க வேண்டாம். சரி, எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் சொன்னா, இது எப்போ பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க. எனக்கு இதுல என்ன வருத்தம் சொன்னா, ஒரு தேசிய கட்சி, மிகப்பெரிய தேசிய கட்சி, அதுக்கு சேர்ந்தவர், அந்த மாநிலத்தின் அந்த கட்சியோட மிகப்பெரிய தலைவர், அவரு இதை தூண்டி விடுறாரு. என்ன கேவலம் பாருங்க. அவர் தூண்டி விடுறாரு. இந்த வாட்டான ராஜா அவங்க விட்டுடுங்க, பெரிய லெவலில் பேசுவோம். அவரு அதை தூண்டி விடுறாரு. எதுக்கு? எலெக்ஷன். அந்த தேசிய கட்சியை சேர்ந்து இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க சும்மா இருக்காங்க. நான் மதிக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பாம்பேல இருந்து இப்ப போயிட்டு இந்த பிரச்சனையை தூண்டி வச்சதே ஒரு இந்த வயலன்ஸ்கெல்லாம் காரணமே கலைஞர் சொல்றாங்க. என்ன கேவலங்க இது? என்ன ஜனங்க அவ்வளவு முட்டாளங்களா? கர்நாடகா ஆகட்டும், தமிழாகட்டும், எங்கே ஆகட்டுங்க, அது எந்த சில எலெக்ஷன் ஆகட்டும், ஏதாவட்டும் உண்மையை பேசுங்க, சத்தியம் பேசுங்க, சுயநிலை இல்லாம பேசுங்க. இங்க போனோம், அவன் பாப்பா தெய்வம், தெய்வம் நீங்க எல்லாம் தெரியாதா? உண்மை, சத்தியம், நியாயம், அதுதான் என்னைக்குமே சோறு போடும், அதான் என்னைக்குமே காப்பாத்து. சும்மா இப்ப எலெக்ஷனுக்காக இல்ல, இந்த எல்லாட்டம் நல்லா இருக்க. நான் மதிப்புடைய தேவேகவுடா அவர்களுக்கும், குமாரசாமி அவர்களுக்கும், தர்மசிங் அவர்களுக்கும், கர்கே அவர்களுக்கும், எடியூரப்பா அவர்களுக்கும், அனந்தமூர்த்தி அவர்களுக்கும், சித்தராமையா அவர்களுக்கும் கேட்டுக்கிற, எலெக்ஷனுக்காக ஆட்டம் போடாதீங்க. இது மறுபடியும் வளர விடாதீங்க. காவேரி மாதிரி 10 வருஷம் ஆச்சு என்ஓசி போட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். கொஞ்சம் அறிவோட செயல்படுங்க தயவு செஞ்சு. அண்ட் இங்க கூட நான் கலைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், எல்லாருக்குமே இந்த விஷயம் இப்பவே பிகினிங்லயே தடுக்கணும். இது நகத்தாலேயே கிள்ளி விடணும். இது இல்லைன்னா கொடலையால கூட பண்ண முடியாது. இது இப்ப இதை விட பெரிய இஷ்யூ, பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு முட்டுப்பள்ளி வைங்க சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.